கோட்டை பக்கத்துல ஆதரங்கோட்டைங்கிற கிராமம். அங்கே ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணு, அரசு பள்ளியில படிக்கிற பொண்ணு, ஏழ்மையான குடும்பம். நாசாக்கான ஒரு தேர்ச்சி எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. பொருளாதார வசதி இல்ல. நிறைய தொண்டு நிறுவனங்கள் சேர்ந்து அந்த பிள்ளை நாசா போறதுக்கான பணத்தை எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்ப கிராமாலயான ஒரு தொண்டு நிறுவனம் வந்து நீ நாசா போறதுக்கு நாங்க முழு பணத்தையும் தர்றோம்னு சொல்லுது. இப்ப வீட்ல என்ன சொல்லிருப்பாங்க? இல்லங்க ஏற்கனவே வந்துருச்சுன்னு சொல்லிருப்பாங்க. இல்ல அப்படியா, அது எங்க வீட்டுக்கே கொடுங்கன்றாங்க. அந்த பிள்ளை சாமர்த்தியமா ஒன்னு சொல்லுது, நான் நாசா போறதுக்கான வழி கிடைச்சிருச்சு. ஆனா எங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்கள் கழிப்பிடம் போவதற்கான வழி இல்லைன்னு சொன்ன பிறகு கிராமாலயா நிறுவனம் அந்த கிராமத்துக்கு 126 கழிப்பிடங்கள் கட்டி கொடுத்ததுங்கிற செய்தி மகாராஷ்டிரால இருக்கிற 7ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்துல வந்திருக்குன்னா, இன்றைய பிள்ளைகள் அவர்கள் கனவுகளை சரியாக திட்டமிடுகிறார்கள். நீங்கள் அவைகளை தடுத்து நிறுத்தாம இருந்தா போதுங்கிறதா எங்களுடைய. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு கனவு பெருசா இருக்கு. அவங்க வாழ்க்கை முறை மாறிடுச்சு. ஜென்சி ஜெனரேஷனா இருக்கிறாங்க. நீங்களா அந்த காலத்துல பேஷன் ஒன்னு, ப்ரொஃபஷன் ஒன்னு வச்சிருந்தீங்க. தொழில் வேற, உங்களுக்கு பிடித்த வேலை வேறன்னு வச்சிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் தங்கள் பேஷனையும் ப்ரொஃபஷனையும் ஒன்றாக தேர்வு செய்ய முடிவு செய்கிறார்கள். அப்படித்தான் இந்த மேடையில் எனக்கும் ஒரு இடம் கிடைத்திருக்கு.